வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஹாப்பி 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 பொங்கல் டு ஆல். எல்லாருமே வந்துட்டு இந்த தை திருநாளில் பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி பொங்கல் பொங்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே போல் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கும் சந்தோஷத்தால் பொங்கி வழியட்டும். அதுக்கு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, எப்பயுமே ஹாப்பியாகவே இருங்க. இங்கே அம்மா வீட்டில் வந்துட்டு தான் பொங்கலுங்க. எங்கள் மாமியார் வீட்லேயோ இல்லை நான் பிறந்த அம்மா வீட்லேயோ பொங்கல் கிடையாது. இது அம்மாவோட அக்கா வீட்டில். இங்கே அம்மா நான் காலையில் எழுந்திரிச்சது 7 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். அம்மா வீடுனாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தானியா. 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டேன். அம்மா அப்பா தம்பி எல்லாருமே மாடு கழுவ போயிட்டாங்க. கடுத்துறையெல்லாம் ஃபுல்லாக கழுவி வைக்கிறதுக்கு. நான் போண்டா போட்டு சாப்பிட்டுட்டு இங்கே சின்ன மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேங்க. சின்ன மாமியார் வீட்டுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, சின்ன மாமியார் சிங்கிள் பர்சன் தான். அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க ஊரில் பொங்கல் வைப்பாங்க. அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால சரின்னு சொல்லிட்டு நானும் என் மாமியாரும் வந்துட்டோங்க. அத்தை மட்டும் இருக்கிறனால பூஜை பண்ணுறது எங்கள் மாமியார் தான் பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்க தான் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் இருந்தால் என் ஹஸ்பண்ட் பண்ணுவார். என் ஹஸ்பண்ட் வெளியே இருக்கிறாங்க காரணத்தினால எங்கள் அத்தை பண்ணினாங்க. இங்கே 5 படைப்புங்க. கொட்டைமுத்து இலையில தான் பொங்கல் வைப்போம். இது அவங்க இழுத்துற எருமை. இதுதான் அவங்க பொண்ணு பையன் பேர பையன். அப்புறம் இந்த ஆசனம் ஆபூசனம்லாம் இங்கெல்லாம் நேரமாகவே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இங்கே வளர்க்குற நாய்க்குட்டி அது பேர் காளான். எங்கள் அம்மா வீட்டில் அதே நேரத்தில் நான் அங்கே இருந்த நேரத்தில் எங்கள் அம்மா பொங்கல் வச்சாங்க. அம்மா 5 படியில் தான் பொங்கல் வைப்பாங்க. 5 படி அரிசி போட்டு பொங்கல் வைப்பாங்க. இந்தமாரிட்டு தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்க மிஸ்ஸஸ் பொங்கல் வாங்க போகும்போது தான் பொங்கல் சீடு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்க போகும்போது தான் அது கம்மி பண்ணுறதோ இல்லை அதிகரிக்கிறதோ அவங்களோட விருப்பம் தான். அது அப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இது அம்மா பொங்கல் ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே சூடம் பற்றி தான் ஃபஸ்ட்டு அடுப்பை சாமி கும்பிட்டு பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சு நம்ம இதுக்கு மேலே விறகுலாம் எல்லாமே வைப்பாங்கங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இங்கே இல்லை. நான் வீடியோ எடுக்கிறேன்னா இது மாதிரி எனக்கு எடுக்க தெரியாது. என் தம்பி தான் எடுத்து கொடுத்தான். எப்படி எடுத்திருக்கான்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக போடுவேன். அப்புறம் அம்மா 5 படி அரிசிங்கிறனால அம்மா பானையில் செய்ய மாட்டாங்க. ஏன் பானையில் பொங்கல் வைக்கலன்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். அம்மா 5 படிங்கிறனால பானையில் கழுவ முடியாது, கிளற முடியாது. அப்படிங்கிறனால இது மாதிரி இந்த பாத்திரத்தில் தான் எப்பயுமே அம்மா பொங்கல் வைப்பாங்க. பொங்கலும் நல்லபடியாக பொங்கிருச்சுங்க. சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சாமியை வேண்டிட்டு அரிசி அம்மா உள்ளார போட்டுட்டாங்க. பச்சரிசியில் தான் பொங்க வைக்கணுங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பச்சரிசியில் தான் பொங்க வைக்கணும். இது மாதிரி போட்டு நல்லா கலரமாகும் போது பானையாக இருந்தால் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா. புது பானையில் தான் பொங்க வைப்போம். பானையாக இருந்தால் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் அம்மா இது மாதிரி பெரிய தேக்ஸால் வைக்கிறாங்க. பொங்க பாருங்கள், அழகாக கிழக்க பார்த்து தான் ஃபஸ்ட்டு விழுந்துச்சு. எப்பயுமே சந்தோஷம் நீடிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, கிழக்க விழுவணும் இல்லைன்னா வடக்க விழுவணும். அப்படி தான் ஒரு ஐதீகமே இருக்குது. கிழக்க ஃபஸ்ட்டு விழுகணும் இல்லைன்னா வடக்க விழுகணும். ஆனால் எந்த சைடு பாத்திரம் தள்ளி வச்சுருக்கோமோ அந்த சைடு விழுவுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் கிழக்க பார்த்து விழுந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாகவே எப்பயுமே இருக்கட்டும். அப்புறம் அம்மா சாமிக்கு வேண்டிட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா கலரி பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வரும்போது இங்கேயும் அம்மா பொங்கலை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது எல்லாமே தம்பி இங்கே தான் எடுத்த வீடியோ. நல்லா கலரிட்டாங்க. யாருக்கு பச்சை நெல் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா அம்மாங்கெல்லாம் சின்ன வயசில் இந்த பொங்கல் தான் அப்போல்லாம் சாப்பாடுவாங்க. இல்லைன்னா கம்பு, இந்த களி, இது மாதிரி தான் சாப்பாடு டெய்லிக்கும் இருக்கும். நாங்களாம் பொங்கல் வந்தால் தான் நெல்லஞ்சோறே திம்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி கிடையாது. ஆனால் ஆக்சுவலி அப்போ இருந்து அந்த உடம்பு ஸ்ட்ராங்குக்கும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கும் வேஸ்ட்டு தாங்க. நம்ம எவ்வளோ தான் நெல்ல சோறு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட உடம்புல சுகர் தான் அதிகமாகுது. அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அரிசி சாப்பாடு எப்போ கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பும் கெட்ட சுகரும் நம்மளை விட்டு போகும். பட் யாருமே இப்போ இருக்கிற டைமுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் அது நம்மளால் பண்ண முடியல. அதுதான் உண்மை.
அப்புறம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பொங்கல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா வந்து கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. என் தம்பி வந்து பொங்கல் எடுத்துகிட்டு போகிறான். இது வந்து கொல்லிக்கட்டை எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஒரு விஷயங்க. கடுத்தோரம் ஒரு பக்கம் இருக்கும், வீடு ஒரு பக்கம் இருக்கும். அங்கேருந்து எப்படி இருந்தாலும் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது நைட் ஆயிரும். எந்த நடுவுலையும் தடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் இப்போ வரைக்குமே எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். இன்னொன்று வந்துட்டு இங்கேயும் 5 படைப்பு தான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கடுத்தோரைக்குள்ளே வச்சு கொஞ்சம் கல் மேடாக இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு தார்பாய் போட்டு அது மேலே தாங்க வந்துட்டு இலையை வச்சுருக்காங்க. இங்கே இது வந்து சாணி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையாரும்பாங்க. ஆனால் அம்மா அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, சாணி பிள்ளையார், மஞ்சள் வந்து பார்வதி அவங்களோட அம்மாவும் பையனும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பயுமே வந்துட்டு அம்மா வீட்டில் வந்துயோ இல்லை என் சின்ன மாமியார் வீட்லேயும் இந்த தெப்ப குளத்தில் வந்து மாட்டை உள்ளார விட்டு எடுக்க மாட்டாங்க. பட் இன்னொரு ரிலேட்டிவ் வீட்லேயும் நான் இன்னொருத்தில் பார்த்துருக்கேன், மாட்டை அதுக்குள்ளே காலை விட்டு எடுத்தது வந்து தான் வைப்பாங்க. பட் இங்கே அந்த ப்ராசஸ் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பக்கம் இல்லை ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு பக்கம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இது வந்து எங்கள் வீட்டு முறைப்படி இப்படி தான் நாங்கள் செய்வோம். என் பையன் ஊதுபத்தி நான் ஆட்டுறேன்னு ஆட்டிகிட்டே இருக்கான். ஆட்டி அதை அணைச்சான். ஆக்சுவலி வாயில் ஊதக்கூடாது இல்லையா, அதனால் அவன் கையில் ஆட்டி அணைச்சான். அப்பா வந்து பூஜை பண்ணாங்க. இங்கே வந்து அப்பா பண்ணினார். அப்பா தான் வயசில் மூத்தவர். வீட்டில் வந்துட்டு பெரியாள் கூட இல்லையா, அதனால் அப்பா பண்ணினாங்க. நல்லபடியாகவே பூஜை வந்து நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது பொங்கல் எல்லாமே. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய தாய் மாமா எங்கள் அம்மா வீட்டில் வர முடியல. எங்கள் அத்தையும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான், என் பையன், என் தாய் மாமா, இன்னொரு மாமாவோட பையன் எல்லாருமே இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஹஸ்பண்டும் இங்கே இருந்திருந்தேன். என் ஹஸ்பண்டும் அங்கே கூட இருந்திருப்பார் எங்கள் கூட. என் ஹஸ்பண்டும் வர முடியாது அந்த சுச்சுவேஷனில். அவர் வந்து அவரோட வேலையில் இருக்கார். ஸோ அதனால் நாங்கள் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். எல்லாத்தோட வாழ்க்கையும் என்றைக்குமே எப்பயுமே சிறப்பாக இருக்கணும். எல்லா மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நாய்க்குட்டிக்குமே பட்டி வச்சுருக்க எல்லா வீட்டு மக்களுக்குமே சிறப்பாக எல்லாமே இந்த வருஷம் கன்றுக்குட்டி போட்டு பெருக 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 பால் பெருக பொங்கல் செழிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருப்போம். அப்புறம் வந்துட்டு இந்த ஆசனம் ஆபூசணம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோங்க. அது வந்து மாடு வந்து சாப்பிடாம கூட இருக்கும் இல்லையா, அது மாதிரி அதனால வச்சுட்டு வந்துட்டார் அப்பா. அப்புறம் என் தம்பி பக்கத்தில் போனால் வந்து கொஞ்சம் மிரடும் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு கொஞ்சம் காம்பவுண்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதனால் மிரடும் அப்படிங்கிறனால தம்பி வந்து தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு வந்துடுவான். ஏன்னா அதுக்கு மேலே போனால் மிரடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாத்துக்கும் அப்பா கொடுத்துட்டே இருந்தார். அப்பா வந்து டெய்லியுமே வந்துட்டு அதுகளோட பழகிறாரு அப்படிங்கிறனால அப்பா பொண்ணு மிரடாது. தம்பி வந்து வேலையில் இருக்கான். ஸோ அவன் என்றைக்கோ ஒரு நாள் தான் வர்றான், அப்போ வந்து மிரடும். இது வந்து டாமி, இவங்க வளர்த்துற நாய். ஆயா வந்து எங்கேயோ ரோட்டு வேலைக்கு இந்த 100 நாள் வேலைக்கு போகும்போது அங்கே ரோட்டில் இருந்தது, பாவமாக இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறாங்க. என் பையன் வந்து தீபாரதனை நான் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கான். அவனுக்கும் அதுலெல்லாம் வந்துட்டு பங்கேற்றுக்கணுங்கிறது ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு அது மாதிரி வேலை செய்யறதுல ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அம்மா வந்து சந்தனம் போட்டு வச்சாங்க. அப்பா வந்து பொங்கலுக்குலாம் தீபாரதனை போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு இருந்தார். நான் தீர்த்தமே தெளிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா வந்து எல்லாத்துக்கும் தீர்த்தம் தெளிச்சார். இவர் தான் எங்கள் தாய் மாமா. நிறையா வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட எங்கள் மாமாவை காமிச்சிருக்கேன். இது இன்னொரு மாமா பையன். இது வந்து என் தம்பி. இது அம்மா. எல்லாத்துக்கும் தெரியும், நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். இது ஆயா. அப்புறம் பழம், நாங்கள் வந்து வெல்லத்தை வந்து சீவி வச்சுருக்கோம். அப்புறம் பொங்கலில் வெல்லம், பழம் 3 வச்சு தான் படைப்போம். அதை வந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு படைப்பு கொடுப்பாங்க. என் பையனுக்கு ஊட்டி விட்டேன். ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன்னா, அப்புறம் அந்த ஸ்வீட்னஸ் பிடிச்சி கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன், சாப்பிட்டான். சூப்பராக இருந்தது. எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க. பாய்.